மகாபாரத யுத்தம் 17 நாட்கள் மகாபாரத யுத்தம் முடிந்து 18வது நாள். 18வது நாள் போரிலே பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போர் நடக்கிறது. செமந்த மஞ்சமடுக்கரையிலே கதாயுத யுத்தம் புரிகிறார்கள் 2 பேரும். அதிலே பீமன் துரியோதனுடைய தொடையிலே கதையினால் அடித்தான். தொடைமுறிந்து கீழே விழுந்தான். அண்ணா என்று அழைக்க ஒரு தம்பியும் இல்லாமல் அனாதையாக தரையிலே விழுந்து கிடக்கிறான் துரியோதனன். அந்த நேரத்திலே அவனை பார்ப்பதற்காக அஸ்வத்தாமா, கிருபாச்சாரி, கிருதவன்மா மற்றும் பலர் அங்கே வருகிறார்கள். அஸ்வத்தாமா துரியோதனன் மீது அளவு கடந்த அன்புடையவன். அந்த துரியோதனன் தன்னந்தனியாக தரையில் விழுந்து கிடக்கிற காட்சியை பார்த்தவுடனே அவனுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. துரியோதனா, நீ என் மீது சந்தேகப்பட்டு விட்டாயேப்பா. நீ முதல் நாளிலேயே எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்திருந்தால் இந்த கதி உனக்கு நேர்ந்திருக்குமா? இப்படி தன்னந்தனியாக தரையில் விழுந்து கிடக்கிறாயே துரியோதனா, என் மனம் தாங்கவில்லை. இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டுப்போய் விடவில்லை. இப்பொழுது என்னை சேனாதிபதியாக்கு. அப்படி சேனாதிபதியாக்கினால் இன்று இரவுக்குள்ளாக அந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 தலைகளை அறுத்து கொண்டு வந்து ஒரு காலடியிலே போடுகிறேன். இதை கேட்டவுடனே துரியோதனனுக்கு ஒரு எண்ணம். அந்த தருமனுடைய தலையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு கிடையாது. அந்த அர்ஜுனுடைய தலையை காண வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு கிடையாது. நகுலனுடைய தலையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு கிடையாது. சகாதேவனுடைய தலையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு கிடையாது. என்னை இந்த கதிக்கு ஆளாக்கி விட்டானே. 99 தம்பிமார்களை இழந்துவிட்டு தன்னந்தரையாக தரையில் விழுந்து கிடக்கிறேனே, இதற்கு காரணம் அந்த பீமன் தானே. அந்த பீமனுடைய தலையை மட்டுமாவது நான் பார்த்து விட வேண்டும். உன்னால் முடியுமா அஸ்வத்தாமா? முடிக்கிறேன், செய்து காட்டுகிறேன். இப்பொழுதே என்னை தானை தலைவனாக்கு. சொன்னவுடனே அந்த துரியோதனன் தன்னுடைய அந்திம திசையிலே அஸ்வத்தாமாவுக்கு சேனாதிபதி பட்டம் கட்டினார். இரவு நேரம். அப்பொழுது பக்கத்திலே இருக்கிற கிருபாச்சாரியார் சொல்லுகிறார், அப்பா அஸ்வத்தாமா, இரவிலே யாரையும் கொல்லக்கூடாது. இது போர் தர்மம். எனவே தர்மத்தை மீறி நீ ஒரு காரியத்தை செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் கிருபாச்சாரியார். அப்படி சொன்னவுடனே, கிருபரே, சரி, இப்படி சொல்லுகிறீர்களே, தருமன் நான் உயிரோடு இருக்கிற பொழுதே நான் இறந்து விட்டதாக பொய் சொன்னானே, அது தர்மமா? என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியார் கையில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாத பொழுது அவருடைய மாணவனாக விளங்கக்கூடிய திருஷ்டத்யும்னன் தலையை அறுத்தானே, அது தர்மமா? இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது என்பது போர் தர்மம். அதை மீறி அல்லவா பீமன் துரியோதனுடைய தொடையிலே அடித்தான். அது மட்டுமா? அந்த துரியோதனன் தலை மீது காலால் எட்டி எட்டி உதைத்தானே படுவாரி பீமன், அது தர்மமா? தர்மத்தை பற்றி பேசாதீர்கள். அப்பா, சரி, நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், பிறகு உன்னுடைய விருப்பம். கிருபாச்சாரியார், மாமா முறை வேண்டும். மாமா, இந்த இரவிலே போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது ஒரு பறவை. பறவையா? ஆம். அது என்ன பறவைன்னா கோட்டான். காக்கை இருக்கிறதே, அதற்கு பகலிலே கண் தெரியும். கோட்டானுக்கு பகலிலே கண் தெரியாது. எனவே பகலிலே கண் தெரிகிற காக்கை கண் தெரியாத கோட்டானை பகலிலே அடித்து துன்புறுத்தும். ஆனால் இந்த கோட்டான் என்ன செய்யும்னா, அதற்கு இரவிலே கண் தெரியும். காக்கைக்கு இரவிலே கண் தெரியாது. எனவே பகலிலே தன்னை தாக்கிய அந்த காக்கையை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கோட்டான் இரவிலே காக்கையை துன்புறுத்தும். அப்ப கோட்டான் தன் பகையாகிய காக்கையை துன்புறுத்துவதற்காக அது தேர்ந்தெடுத்த காலம் இரவு காலம். எனவே அந்த கோட்டானை போல
நான் போர் செய்ய தயாராகிவிட்டேன் என்று புறப்படுகிறார். அப்படி புறப்படுகிற பொழுது வீரர்களெல்லாம் தங்கியிருக்கிற இடத்திற்கு பாசறை என்று பெயர். பாண்டவர்களுக்கென்று ஒரு பாசறை இருக்கிறது. அந்த பாசறையிலேதான் பாண்டவர்கள் இரவு நேரத்திலே தங்கி இருப்பார்கள். எனவே அங்கே தங்கியிருக்கிற பாண்டவருடைய தலைகளை அறுத்து கொண்டு போய் துரியோதனுடைய காலடியிலே போட வேண்டும் என்று புறப்பட்டான் அஸ்வத்தாமா. ஆனால் அந்த இரவு நேரத்திலே அந்த பாசறையை சுற்றிலும் கண்ணனால் ஏவப்பட்ட, கண்ணனால் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட பூதங்கள் காவலுக்கு நின்று கொண்டிருக்கின்றன. கண்ணனுக்கு தெரியும், வழக்கமாக பாண்டவர்கள் பாசறையிலே தான் தங்குவார்கள். ஆனால் இந்த அஸ்வத்தாமா இரவு நேரத்திலே இப்படி ஒரு போரை நடத்துவான் என்று அவருக்கு தெரிந்த காரணத்தினாலே பாண்டவர்களை ஒரு மலை குகையிலே தங்க வைத்து மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் காவலுக்காக. எனவே இவன் புறப்பட்டு செல்லுகிற பொழுது பூதங்கள் தான் காவலுக்கு இருக்கின்றன, பாண்டவர்கள் அங்கே இல்லை. ஆனால் இவனுக்கு தெரியாது, பூதங்களை கொல்லலாம் என்று ஆயுதங்களை விடுகிறான். அந்த பூதங்கள் இவன் விடுகிற ஆயுதங்களை எல்லாம் விழுங்கி விடுகின்றன. அதன் பிறகு இவன் சிவனை நோக்கி தவம் செய்கிறான். எனவே சிவனை நோக்கி தவம் செய்து பல ஆயுதங்களை வாங்கி வருகிறான். அந்த பூதங்களை அழித்து விட்டார். அந்த பூதங்களை அழித்து விட்டவுடனே உள்ளே நுழைந்து செல்லுகிறார். எங்கே அந்த பாண்டவர்கள்? அவருடைய தலைகளை அறுக்க வேண்டும் என்று உள்ளே விரைந்து செல்கிறான் அஸ்வத்தாமா. அங்கே முதலிலே இவன் யாரை பார்க்கிறான்னா, தன் தந்தையை கொன்றானே குரு துரோகி அந்த திருஷ்டத்யும்னனை பார்க்கிறான். அவனுடைய தலையை வெட்டினான். உடல் வேறு தலை வேறாக மாண்டு போனான். அதன் பிறகு இன்னும் சற்று உள்ளே செல்லுகிற பொழுது பீஷ்மருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தானே அந்த சிகண்டி, அவனை பார்த்தான். அவனையும் வெட்டினான். தலை மீது உடல் வேறாக துடிதுடித்து மாட்டான். தன் பிறகு இன்னும் உள்ளே கடந்து செல்லுகிற பொழுது 5 பேர் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 5 பேரை பார்த்தவுடனே இவனுக்கு பாண்டவர்கள் தான் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டான். நேரே உள்ளே சென்றான். அந்த 5 தலைகளையும் வாளால் வெட்டினான். கொத்தாக அந்த 5 தலைகளையும் கையிலே ஏந்தி கொண்டு துரியோதனுடைய காலடியிலே இந்த 5 தலைகளை போட்டால் அவன் மகிழ்ச்சி அடைவானே என்று கைகளிலே தலைகளை பிடித்துக் கொண்டு ஓடி வருகிறான் அஸ்வத்தாமா. துரியோதனன் கீழே விழுந்து கிடக்கிறானே, தலையை நிமிர்ந்து பார்க்கிறான். எங்கே அந்த பீமனுடைய தலை, எங்கே அந்த பீமனுடைய தலை என்று ஆர்வத்தோடு இவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் தலைகள் நெருங்கி வர 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 அந்த தலைகள் பாண்டவருடைய தலைகள் அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த தலைகள் யாருடைய தலைகள் தெரியுமா? பாண்டவர்கள் 5 பிறந்த இளம் பஞ்ச பாண்டவருடைய தலைகள். எனவே அந்த இளம் பஞ்ச பாண்டவர்கள் தலைகளைத்தான் இவன் பாண்டவர்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு இவன் தலைகளை அறுத்து கொண்டு வந்திருக்கிறான். துரியோதனன் பார்க்கிறான். அவனுக்கு உள்ளமெல்லாம் துடிக்கிறது. போய் இந்த அஸ்வத்தாமாவுக்கு நான் தவறான முறையிலே சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து விட்டேனே, பெரிய பிழையை செய்து விட்டானே என்று அஸ்வத்தாமா நெருங்கி வருகிற பொழுது, அட பாவி அஸ்வத்தாமா, நாங்களும் அந்த பாண்டவர்களும் இறந்து விட்ட பிறகு எங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதற்கு வாரிசு இல்லாமல் செய்து விட்டாயே. இரு குலத்தில் எமக்கும் அவர்க்கும் இங்கு ஒரு குலத்திலும் உண்டென இல்லையால் குரு குலத்தில் கொழுந்தினை கிள்ளினை
மைந்தனி வாசரே மைந்தனி பாவி அஸ்வத்தாமா, நாங்களும் அந்த பாண்டவர்களும் இறந்து விட்ட பிறகு எங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் ஊற்றி இறுதிச் சடங்குகளை செய்வதற்கு வாரிசு இல்லாமல் செய்து விட்டாயே பாவி, முகத்திலேயே நீ விழிக்காதே என்று அவனை ஏசி விரட்டி விட்டார். அவ்வாறு அஸ்வத்தாமா மீது சினம் கொண்டு, பாவி உனக்கு போய் நான் சேனாதிபதி பட்டத்தை கொடுத்தேனே என்று மனம் வருந்தினார். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் மீது அளவு கடந்த அன்பை பொழிய ஆரம்பித்தார். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இவர்கள் மரணத்துக்கு நான் ஒரு காரணமாகிவிட்டேனே என்று கலங்கினார். இதுவரையிலே கிருபாச்சாரி, பீஷ்மாச்சாரி, அஸ்வத்தாமா, துரோணர் முதலிய பெரியவர்களெல்லாம் எத்தனையோ அறிவுரைகளை எல்லாம் சொன்னார்கள். ஏன் பகவானாகிய கண்ணனே அறிவுரை சொன்னார். பெற்ற தாய் தந்தையர்கள் அறிவுரை சொன்னார்கள். சான்றோர்கள் அறிவுரை சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் மனம் திருந்தாதவனாகிய அந்த துரியோதனன் இந்த குழந்தைகளுடைய முகங்களை பார்த்தவுடனே மனம் திருந்தி விட்டான். இதுதான் குழந்தைகளின் அந்த முகத்திலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அதனால்தான் நாம் தெய்வங்களை வணங்குகிற பொழுது கூட நாம் எப்படி வணங்குகிறோம்? தமிழ் தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு குழந்தையாக, கண்ணரை ஒரு கை குழந்தையாக, ஹரிஹர சுதனாக விளங்கக்கூடிய ஐயப்பனை ஒரு குழந்தையாக நாம் ஏன் வணங்குகிறோம்? குழந்தைகளின் வடிவிலே இறைவனை பார்க்கிற பொழுது நம்முடைய மனதிலேயும் இருக்கிற அந்த கொடுமையான எண்ணங்களெல்லாம் மாறிவிடும், கருணை சுரக்க ஆரம்பிக்கும். எனவேதான் துரியோதனன் மனதிலே கூட அந்த குழந்தைகளுடைய முகங்கள் தான் அவனுடைய மனதிலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. உயிர் விடுகிற நேரத்திலே கூட அவன் இதுவரையில் இல்லாத அளவுக்கு அவன் மனதிலே வீரம் சுரந்தது. எனவே இது குழந்தைகள் முகங்களுக்கு இருக்கிற ஆற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம்.